புது சைக்கிள் வாங்கி அவ்வளோ ப்ராப்ளம்ங்க எனக்கு. இந்த வீடியோக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அத போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு. அத ப்ளே பட்டன்ல குடுக்குறேன். போய் பாருங்க. நம்ம மெக்கானிக் ஷெட்ல விட்டுருந்தாலங்க சைக்கிள. அத திரும்ப எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அவர் திரும்ப அசெம்பிள் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாரு சைக்கிள. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது போய் அப்படியே சைக்கிள கையோட எடுத்துட்டு வந்தேன். அங்க ஆல்ரெடி 2 3 தடவ ஓட்டி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். நைட் சைக்கிளுக்கு லாக்லாம் போட்டுட்டு வந்து படுத்துட்டேன். காலையில எந்திச்சு ஆஃபீஸ் கிளம்பி சைக்கிள் எடுத்தேன். எடுத்து கிளம்பி நானும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு தான் வந்தேன். நானும் சைக்கிள போட்டு மிதிக்கிறேன். வண்டி பொறுமையாவே போகுது. காலும் செமையா வலிக்குது. என்னடா பார்த்தாக்க டயர்ல காத்தே இல்லங்க. எனக்கு சரியான ஷாக். ஏன்னா நேத்து நைட் தானே காத்து அடிச்சிட்டு வந்து நிப்பாட்டினேன் மெக்கானிக் ஷெட்ல இருந்து. இப்ப பார்த்தா காத்து இல்ல. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. என்னடா பண்றது தெரியல. சரி பாதி தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுட்டு ஆபீஸ் போயிட்டு வந்தேன். வந்து திரும்ப பார்த்தாக்க ஒரு பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்துச்சு. அங்க போயிட்டு காத்து மட்டும் அடிச்சிட்டு நேரா இந்த மெக்கானிக்ல கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருனாக்கா மோஸ்ட்லி பஞ்சரா தான் இருக்கும். அப்படி தான் காத்து இறங்கும் அப்படின்னாரு. ஆனா பஞ்சருக்கு வேலையே இல்லையே. நான் புதுசா தானே வாங்கிட்டு வந்த சைக்கிள். நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் பிரிச்சு பார்த்தாரு. பார்த்தாக்க ஏர் லீக் ஆகுது தண்ணியில வச்சு பார்க்கும்போது. என்னடா பார்த்தாக்க அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுங்க. அங்க பாத்தீங்களா தெரியுது சைடுல இருந்து அப்படியே கசிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஆனா சரி ஏதாவது ஒட்டி கொடுங்கண்ணா அப்படின்னா ஒட்டலாம் முடியாது, ஒட்டினா நிக்காது தம்பி அப்படின்னாரு. சரி அப்போ டியூபை மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப டியூப் அவர்கிட்ட இருந்துச்சு, அவரே மாத்தி கொடுத்தாரு. ஏன்டா லூசு பை எதுக்கடா நீ எல்லாத்தையும் மாத்திக்கிறேன்றது கேட்குறது எனக்கு தெரியுது. இது ரிட்டர்னும் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் இருந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுல சில கண்டிஷனும் இருந்துச்சு. என்னன்னாக்கா ப்ராடக்ட் நீங்க வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கணுமா. அதுல மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் வந்து நீங்க வெளியில பார்க்கும்போது என்னன்னு தெரியுதோ அதை வச்சு தான் பண்ண முடியுமா. உள்ள இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரிச்சு வேற கோத்துட்டோமா. சோ வந்து இது பிரிச்சுட்டன்றனால இது எடுத்துக்க மாட்டாங்களாம். நம்ம வேற அவசரத்துல வந்துட்டு மட்கார்டு பெல் எல்லாம் போட்டோம்ல. சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி இதை வாங்கி நான் அவஸ்தைப்பட்டதே போதும். நீங்க யாரும் இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துறாதீங்க. ரிவ்யூ பார்த்து வாங்கி எனக்கு இப்படி நடந்திருக்கு. ஒருவேளை ஃபேக் ரிவ்யூவா இருக்கும்னு டவுட் வந்துருச்சு எனக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க, நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. ரிவ்யூ நம்பாதீங்க. பாய்.